ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெய் காயணும். கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 3/4 கிலோ கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் வேகணும். வெந்து அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்குமே நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா ட்ராவலிங்க்கும் நல்லா யூஸ் ஆகும். சப்பாத்திக்கு பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும், பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நல்லா வெந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ இது வெந்து வர வரைக்கும் குக் பண்ணாமல் நம்ம அது நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே தெரிகிற வரைக்குமே நம்ம வணக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 1 வீக் வரைக்குமே நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.